இந்த கூட்டணி வந்து பிஜேபி விரும்பினது, அதிமுக விரும்பினது, அது ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட இதை மக்கள் விரும்பி மக்களுக்கான ஒரு கூட்டணியாக தான் இது வந்து. ஏன்னா நாங்கள் எல்லாம் பல இடத்துக்கு போகும்போது கூட இன்னைக்கு மக்கள் வந்து கேட்குறாங்க, சார் எப்பயாவது கூட்டணி வச்சுருங்க சார், எப்பயாவது கூட்டணி வச்சுருங்க சார். ஏன்னா ஓட்டு போட தயாராகிட்டாங்க மக்கள். அவங்களுக்கே தெரியுது வந்து எங்கேயும் ஓட்டு செதறக்கூடாது, ஓட்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணிக்கு வரணும்ட்டு மக்கள் சொல்கிறாங்க. ஸோ மிக சிறப்பான ஒரு கூட்டணி. ஏன்னா இப்போ இதில் கூட இந்த பக்கத்தில் ஒரு 4 நாள் முன்னாடி கூட இந்த தளி தொகுதிக்கு வந்திருந்தேன், தளி ஓசூருக்கு வந்திருந்தேன். அங்கே கூட சொல்லியிருந்தேன் எத்தனை தொகுதி நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் 234 தொகுதி, 200 தொகுதி உறுதியாக ஜெயிக்கும், 200 தொகுதி உறுதியாக ஜெயிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்வே படி பார்த்தீங்கன்னா 200 தொகுதி என்டிஏ கூட்டணி உறுதியாக ஜெயிக்கும். இல்லை 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து 234 தொகுதியிலும் திமுக கூட்டணி ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காருங்க. அது பத்திரிகையிலலாம் வந்திருக்கு, செய்தி நல்லா பரபரப்பாக இருக்குது. அட் சேம் டைம் இப்போ அண்ணாமலை வேற அந்த போஸ்ட் வந்து அவர் பார்ட்டியை வந்து வளர்த்து விட்டுருந்தாரு, இப்போ வந்து அவரை வந்து இறக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் தான் கட்சி 234 தொகுதியிலையும் போட்டியிடுவோம், அந்த கூட்டணி வெற்றி பெறும் தான் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் வந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும், பேப்பர் திறந்து பார்த்தா, நீங்கள் மீடியா நியூஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், சாராயம், இலிசிட் லிக்கர் சொல்லக்கூடிய அந்த சாராயத்தினால் எத்தனை சாவு வந்து அவங்க 100 பேர் மேலே இறந்துருக்கிறாங்க. இது போல் வந்து ஏகப்பட்ட ஃபெயிலியர் தமிழ்நாட்டில். மக்களுக்குமே வந்து வந்து சொல்லணும்னா வந்து மிக அதிருப்தியில் இருக்காங்க திமுக அரசாங்கத்தினால. இரண்டாவது, தொழில் நிறுவனங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு 4 தொழில் நிறுவனம் தமிழ்நாடுக்கு வந்திருக்கு, பெரிய நிறுவனம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் டொனேஷனாக டிஎம்கேக்கு. ஒரு நிறுவனம் அதை வரல இது வரைக்கும். ஏஆர்பி ராஜா அவர்கள்கிட்ட அமைச்சர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அவர்கள் நானே பல முறை கேட்டிருக்கிறேன், சார் ஏதாவது ஒரு 5 கம்பெனி சொல்லுங்கள் வந்திருக்குன்ட்டு. வந்தால் தானே வேலை வாய்ப்பு நீங்கள் உருவாக்கி கொடுக்க முடியும். இப்போ உருவாக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க, கர்நாடகா நீங்கள் எடுக்கிறீங்க. பட் ஆனால் அங்கே வரமாட்டேங்க, எது டெவலப்மெண்ட்டே இல்லையே. சிட்டி டெவலப்மெண்ட்டே ஸ்ட்ரக்காக இருக்குங்க சார், சிட்டிலேயே டெவலப்மெண்ட் இல்லை. அப்புறம் எங்கேருந்து வந்து நீங்கள் அப்புறம் மற்ற சிட்டியெல்லாம் யோசிச்சு பாருங்கள், மற்ற ரூரல் வில்லேஜஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். மதுரை டெவலப்மெண்ட் இல்லை, திருச்சி டெவலப்மெண்ட் இல்லை, கோயம்புத்தூர் 50% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுற நிலைமையில் இருக்கிறாங்க. வந்து எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அடிபட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸு 200% அதிகமாக இருக்குது, கரண்ட்டு பில்லு அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி வந்து கம்பெனி ரன் பண்ண முடியல. திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எப்படி வந்து கேஜிஎஃப்ல கோலாரில் வந்து பிஜிஎம்எல், அதே மாதிரி வந்து பிஎம்இஎல் இது மாதிரிலாம் இருக்கும், அது போல் வந்து அங்கேயே வந்து பிஹெச்எல் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இந்த லோக்கல் வெண்டார்ஸுக்கு கொடுக்கணுன்ற ஒரு பாலிசி உண்டு. லோக்கல் வெண்டார்ஸ்க்கு சில கம்மி டெண்டர் வேல்யூ இருக்கக்கூடிய லோக்கல்லே நீங்கள் கால் ஃபார் பண்ணி கொடுத்துடலாம் ஸ்மால் வெண்டார்ஸுக்கு. பட் இந்த ஸ்மால் வெண்டார்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. திருச்சியில் 200 கம்பெனி மூடிட்டாங்கன்றாங்க. அப்புறம் அது எல்லாமே வந்து இது. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஆன்டி டிஎம்கேவாக இருக்கிறாங்க, ஆன்டி ஸ்டாலினாக இருக்கிறாங்க. இது நான் சொல்லலை, நீங்கள் போராட்டங்கள் எடுத்து பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி போராடினாங்க, அவங்களே அரெஸ்ட் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், கை இல்லை கால் இல்லை, அவங்களுக்கு கொடுக்குறன்ற தொகை கூட அவங்களால கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தினால. அவங்க வந்து தோல்வியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த கூட்டணி வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. உறுதியான வெற்றி 200 தொகுதியில், உறுதியான வெற்றி 200 தொகுதியில். மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கட்சி பலப்படுத்தினாருங்க. இப்போ வந்து திடீர்னு அவரை வந்து மாற்றிட்டீங்க, நாயகரை கொடுத்துருக்கீங்க. அடிக்கடி தலைவர் மாற்றுறதுனால கட்சி பலப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பின்னாடி ஆகுறீங்களா? இல்லை, இது வந்து தேசிய கட்சி. இந்த கட்சியில் ஸ்டேட் பிரசிடென்ட் இல்லை, இப்போ நேஷனல் பிரசிடென்ட்டையும் மாற்ற போகிறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்டேட் பிரசிடென்ட் ஆர் எனி அதர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மாறி இருக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த பிரசிடென்ட்டை வந்து கண்டினியூ பண்ணல. டோட்டல் சேஞ்ச். இது எவ்ரி 6 இயர்ஸ் வந்து இது ஒரு ப்ராசஸாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அந்த டேர்ம் முடிஞ்சிருக்கு. அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அமித்ஷா அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்வீட் போட்டிருந்தார். இது போல் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து மிக முக்கியமான தேசிய பொறுப்பு, தேசிய ஃப்ரேம் ஒர்க்கில் நாங்கள் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டே போட்டிருந்தார். ஸோ அமித்ஷா அவர்களே போட்டதுனால மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு கிடைக்கும்னு எல்லாருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.
அது போன்று வந்து அவருக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அவர் தமிழ்நாட்டில் அவர் அரசியல் செய்வார்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. நானும் நேற்று கூட பேசுகிறேன், இங்கே வந்து கூட சொல்லியிருக்கேன். ஸோ உறுதியாக அவரும் அதை இதுவாக இருப்பார். ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் மிக மூத்த தலைவர். ஒரு மேடம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்கிட்ட வந்து பணி செய்தவர். இந்த சூழ்நிலையில் இந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய எக்ஸ்பர்டைஸு நம்ம கூட்டணிக்கு போகிறோம் பொழுது அது தேவைப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தேசிய தலைமை வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கிறார். கடந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஏடிஎம்கேவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே வந்து அவங்க மேலே நிறைய கவுண்டர் கொடுத்தீங்க பிஜேபிக்காரங்களாம். இப்போ எப்படி நீங்கள் கூட்டணி ஒத்து போகிறீங்க? சரி, ஐயா காமராஜ் அவர்களை தோற்கடிச்சது திமுக. ஐயா காமராஜர் காங்கிரஸுடைய மிகப்பெரிய தலைவர். பிரதமரே 2 முறை பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஒரு தலைவர் ஐயா காமராஜ் அவர்கள். அவரை தோற்கடித்தது யாரு? திமுக தான், அண்ணா அவர்கள் தான், அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவங்க தான் ஒரு வலிவான அரசியல் செய்து அவரை தோற்கடிச்சாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை விட்டு இது பண்ணாங்க. அவங்க கூட்டணியில் இல்லையா சொல்லுங்க. அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஏடிஎம்கே கூட நீங்க எப்படி இன்னைக்கு கை கோக்குறீங்க? கூட்டணி 2024 கூட்டணி இல்லை. அப்ப வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லாத போதுமே வந்து நீங்க அவங்க எங்களை பத்தி பேசுவாங்க, நாங்க அவங்களை பத்தி பேசுவோம். கூட்டணின்னு சொல்லி வந்த பிறகு சார் இன்னைக்கு மக்கள் நலன் ரொம்ப முக்கியம் சார். கட்சி நலன், தலைவர் நலன், தொண்டர்கள் நலன் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். இன்னைக்கு மக்கள் நலன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க நீங்க தமிழ்நாட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க சார். பஸ் டிக்கெட் வாங்குறது கூட கஷ்டப்படுறாங்க மக்கள். இன்னைக்கு பஸ் டிக்கெட் வாங்குறது கஷ்டப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் ஊழல். மணல்ல எடுத்தா கொள்ளையடிக்கிறாங்க, ரோடு போடுறதுல கொள்ளையடிக்கிறாங்க. சரி, இப்ப திமுக எடுத்துக்கோங்களேன். இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லை சார். 5 அமைச்சருங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு. 5 அமைச்சர்கள் மேல ஒரே நேரத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து வித்ரா பண்ணிக்கிட்டு இன்வெஸ்டிகேட் திருப்பி பண்ண சொல்லி இருக்கிறாங்க. 5 பேருமே ஆல்மோஸ்ட் கன்விக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. யாரு? மிக மூத்த தலைவர்கள், திமுகவின் மிக மூத்த தலைவர்கள். யாரும் நான் வந்து ஜூனியர்ஸை பத்தி சொல்ல, அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நிலைமை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்ல ஜெயிலுக்கு போகணுமா முடிவு பண்ணுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொட்டு வாங்கின பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமைச்சர் பதவியை ரிசைன் பண்றாங்க. இந்த அளவுக்கு வெளிப்படையாக கூச்ச நாச்சம் இல்லாம நீங்க ஊழல் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய வரலாற்றிலே 2வது முறை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. வாய்ப்பே கருணாநிதி அவர்கள் இருந்த போதே இல்லைன்னும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து மோஸ்ட் வீக்கஸ்ட் சிஎம். இந்த வீக்கஸ்ட் சிஎம் அவரால் வந்து உறுதியாக 2வது முறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கு. டாஸ்மாக் ஊழல்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய ஊழல்கள் வந்து இருக்கு. எத்தனை பேர் ஜெயிலுக்கு போக போறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கான ஒரு ஊழல் மிகுந்த ஒரு சக்தியாக அவங்க இருக்கிறாங்க. ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சருக்கும் 2 கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சில ஆர்டர்ஸ் போட்டிருக்கு. அவங்களோட திட்டத்தெல்லாம் வந்து அப்ரூவல் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மத்திய அரசு தான் பின்னணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை எல்லாருமே மதிக்கிறாங்க. மதித்து தான் ஆகணும், அதில் ஒன்றும் இல்லை. இப்போ ஆனால் அதுபடி பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம். கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு நம்ம வந்து அந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான இதெல்லாம் வந்து கவர்னர் சைட்லேருந்து எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் அந்த சப்ஜெக்ட் உள்ள நாங்கள் இன்டர்ஃபியர் ஆகலை. பட் வாட் ஐ சி, ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் தான் வந்து ஃபார் டிஎம்கே. இது ஒன்றும் பர்மனெண்ட் ஹாப்பினஸ் கிடையாது. இது ரொம்ப ஒரு டெம்பரரி ஒரு ஹாப்பினஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலேஜஸில் பார்த்தீங்கன்னா யார் சான்சலராக இருக்கணும், யார் வைஸ் சான்சலராக இருக்கணும். நான் என்ன கேட்குறேன், கல்வியை ஒழுங்காக கொடுங்க. யார் சான்சலராக இருந்தாருன்னா யார் வைஸ் சான்சலராக இருந்தாங்க. இப்போ அப்படியே இவருன்னு ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் சான்சலராக வந்து இவர் ட்ரிபிள் PhD படிச்சுட்டாரா இவர் சொல்லுங்க. இவருன்னா வந்து அகாடமிக் ஃபார் எக்ஸலன்ஸா இவர் முதலமைச்சர்? ஒன்றும் கிடையாது சார். அவருக்கு சான்சலர் வந்து என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பெட்டர் ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம் நீங்கள் இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொண்டு வர மாட்டேன்னு சொல்றீங்க. அதை கொண்டு வாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்லேயே இன்னைக்கு NEPக்கு எதிர்ப்பு கிடையாது. காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்லேயே இன்னைக்கு எதிர்ப்பு கிடையாது. கம்யூனிஸ்ட் ரூல்டு ஸ்டேட் கேரளாவிலையும் எதிர்ப்பு கிடையாது. எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பாருங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கு. ஏன்? இவங்களுக்கு தனியார் ஸ்கூல்ல அட்மிஷன் வரணும்.
பாதி ஸ்கூல் வந்து டிஎம்கே காரங்க ரன் பண்றாங்க. அப்ப அந்த தனியார் ஸ்கூல் வந்து அவங்களுக்கு அட்மிஷன் வரணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதே தான் நீட்டுக்கு சார். அவ்வளவு எதுக்கு? இப்ப பாருங்க, நீங்க பகல்காம்ல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, கரெக்டுங்களா? நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்கேயாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வெளிப்படையாக வந்து அந்த இறந்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தியோ இல்லை அஞ்சலி செலுத்தியோ ஒரு மக்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோன்ற மாதிரி எங்கேயாவது சொல்றாங்க? அதுலேயே அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயுமே அரசியல் செய்ய நிற்கிறேன். ஏன்னா அவரோட கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? பாகிஸ்தானுக்கு ஆதரிச்சு பேசுறாரு. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? 2 நாடுகளுக்கு பிரச்சனைனா அந்த நாட்டு மக்கள் என்ன செய்தாங்க, என்ன பாவம் செய்தார்கள் பேசுறாரு. யாரு? அண்ணன் திருமாவளவர்கள் பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கொன்னது நம்ம நாட்டு மக்களை, நீங்க இருக்கிறது நம்ம நாட்டில், உங்களுக்கு எதுக்கு பாகிஸ்தான்ல என்ன பண்றாங்க, என்ன நடக்குது? நம்ம நாடு, அதை நம்ம காப்பாற்றணும். இங்க நீங்க அரசியல் கட்சி வச்சிருக்கிறீங்க, இங்க ஒரு சமுதாயத்துக்கு நீங்க தலைவர், அதை நீங்க காப்பாற்றணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தேச விரோத சக்திகளாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க கண்டினியூ ஆகக்கூடாது. கண்டினியூ ஆனால் நான் சொல்றேன், தமிழ்நாடு சுடுகாடா மாறும். அதனால வந்து இவங்க கண்டினியூ ஆகக்கூடாது. மாநிலத்துடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, மத்திய அரசு வந்து பாரபட்சமாக செயல்படுது என்று தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இல்லை நாங்கள் 234 தொகுதியும் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்களா? எந்த பேசிக், எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சார்? வீக்கஸ்ட், நான் தான் சொன்னேன் சார், ரொம்ப வீக் கவர்மெண்ட்டு, வீக்கஸ்ட் சிஎம் சார். நீங்கள் எங்கேயாவது எந்த கவர்மெண்ட் ஆகுது? இப்போ எல்லா ஸ்டேட்லையுமே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கா? கிடையாது. சில ஸ்டேட்ல காங்கிரஸ் இருக்கு, சில ஸ்டேட்ல கம்யூனிஸ்ட் இருக்கு, ஒரு ஸ்டேட்ல மமதா பானர்ஜி இருக்கிறாங்க. கரெக்டுங்களா நான் சொல்றது? எங்கேயுமே இந்த ஃபண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கலன்ற ஒரு கம்ப்ளைண்டே கிடையாது. அபண்டன்டான ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா மாநில முதலமைச்சரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணாங்க. ஸ்கீம்ஸ் கொடுக்கணும்னு நீங்க போட்டுட்டு பட்ஜெட் கொடுக்க சொல்லக்கூடாது சார். ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ல மற்ற ஸ்டேட்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோல உங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். நீங்க வந்து ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொல்லி நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கு ஃபண்ட் பத்தலன்னு ஒண்ணு நீங்க மற்ற ஸ்கீம்ல இருந்து எடுத்து இங்க போகணும்னு நினைச்சா அது முடியாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எங்கேயாவது தடையாயிருக்கா? ஜிஎஸ்டில இருந்து வர வேண்டிய ஃபண்ட் எங்கேயாவது தடையாயிருக்கா? டாக்ஸ்ல இருந்து வர வேண்டிய ஃபண்ட் எங்கேயாவது உங்களுக்கு தடையாயிருக்கா? ஏதாவது ஸ்கீம் நிப்பாட்டி வச்சிருக்காங்களா? ரேஷன்ல வரக்கூடிய அரிசி எங்கேயாவது நிப்பாட்டி இருக்காங்களா? சொல்லுங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்கீம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கா? அதை பத்தி நம்ம பேசுவோம். உங்களுக்கு எஜுகேஷனை நீங்க என்இபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். நான் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஆனா நான் பண்றேன்னு சொல்லி நீங்க கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. சீஃப் செக்ரட்டரி அனுப்பியிருக்காரு. சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடுடைய சீஃப் செக்ரட்டரி வித் அப்ரூவல் ஆஃப் சிஎம் அவர் வந்து அனுப்பியிருக்கிறார், லெட்டர் அனுப்பியிருக்காரு. நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கடைசி நேரத்தில் அரசியல் பண்றதுக்காக தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்களே ஸ்கூல் நடத்துறீங்க, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு அட்மிஷன் பாதிக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் எஜுகேஷன் வரும். அதை நடத்தக்கூடாதுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ராமா விளையாடுறீங்க. அப்போ எதுக்கு உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும்? இப்போ இன்னொன்று சார், உங்களால் முடியலல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களால் வந்து ஃபைட் பண்ணி சில விஷயங்கள் தேவையானதை வாங்க முடியலல்ல. அப்படி ஒரு வீக் கவர்மெண்ட், வீக்கஸ்ட் சிஎம் தானே. உங்களுக்கு எது ஓட்டு போடணும் மக்கள்? அப்போ அதுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடுங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ன கேட்டாலும் கிடைக்க போகுது தானே. ஈஸியா பண்ண போறாங்கல்ல. உங்களுக்கு ரீச், நீங்க எல்லாத்துலயுமே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடுக்கு வராரு, கெட் அவுட் மோடின்னு போடுறீங்க. உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் அவர் கூப்பிட்டு அந்த நாட்டினுடைய மிக சிறந்த விருதை கொடுக்குறாங்க. மிகச்சிறந்த விருது அந்தந்த ஊர்ல, நம்ம ஊர்ல இப்படி பாரத் ரத்னாவோ அந்த ஊர்ல அது போல இருக்கக்கூடிய விருதுகள் கொடுக்குறாங்க. அது போன்ற ஒரு பிரதமர் நலத்திட்டங்களை கொடுக்கறதுக்காக பல லட்ச கோடிகள் வைத்து இங்க வந்து நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கெட் அவுட் மோடின்னு போடுறீங்க. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ண முடியும்? ஒரு அமிக்கபிளா நீங்க போக முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப வந்து ஒரு மலிவான அரசியல் செய்யறாங்க திமுக. அந்த காலகட்டத்தில் வந்து புயல் சேத பகுதியில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஆய்வு பண்ண, தேர்தலுக்காக மட்டும் 15 நாட்கள் இங்கே வராருன்றதுக்காக தான் அந்த வார்த்தை அவங்க போட்டாங்க. சரிங்களா? அது வந்து நம்ம வந்து அது அரசியலாக எடுத்துக்கலாங்களா? இல்லை அது நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பேஸ்ட் ஆன் த டேமேஜ் கொடுக்கக்கூடிய அந்த ரிலீஃபை கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் களத்தில் இருந்திருக்கிறாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க களத்தில். ஐயா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருக்கிறாங்க களத்துக்கு. நான் தான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் ராஜ்நாத் சிங் அவர்களை. நான் தான் ரிசீவ் பண்ணிட்டேன் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? சார், பிஎம் வராருன்னா நீங்க போவே மாட்டேன்றீங்களே ரிசீவ் பண்றதுக்கு. ஸ்டேட்டுக்கு வராரு சார், ஸ்டேட்டோட சிஎம் போகணுமா வேண்டாமா? உங்களுக்கு என்ன ஊட்டியில ஒர்க்கு?
எனக்கு ஊட்டியில் ஆல்ரெடி ப்ரீ பிளான், என்ன ப்ரீ பிளான் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரதமர் வரும் பொழுது? அது போல நீங்க இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அகைன் திருப்பி வந்து அவங்களே வந்து உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தமிழ்நாடு மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நான் உங்ககிட்ட சொல்றேன். எதுக்கு இந்த இவங்களுடைய போராட்டம்? அதுக்கு பேசாம வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம், நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், அவ்வளவுதானே, சிம்பிள் சப்ஜெக்ட். சார் இந்த கூட்டணியில் யாரெல்லாம் நீங்க அழைப்பு எடுக்கிறீங்க சார்? எது உங்க கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி? எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது திரும்பி அவருடைய வார்த்தைகள் நான் திரும்பி இங்க வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த கூட்டணியில இணையணும் அப்படின்னு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழைப்பு விட்டுருக்கிறாங்க. அது போல இப்ப அனைத்துன்னு வந்த அப்புறமா இந்த கட்சி அந்த கட்சியா நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா கட்சியுமே வரணுன்றது தான் அழைப்பு. இப்ப நீங்க டிவிகே வரணுமா இல்ல என்டிகே வரணுமா? இது திமுகவை எதிர்க்கக்கூடிய, ஏன்னா திமுக தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி. இதை நான் சொல்லல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து இதை வந்து சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். விஜய் வந்து நடிகர் விஜய் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து இந்த தேர்தலில் போட்டியே வந்து திமுக தான், மற்ற கட்சியெல்லாம் எனக்கு வந்து போட்டியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் சார் எனிமி யாருன்னு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனிமி டிஎம்கே. ஆனால் டிஎம்கே கிட்ட உங்களுக்கு பவர் இருக்கு, மணி இருக்கு, செல்வாக்கு கிடையாது. பவரில் இருக்கிறாங்க, மணியில் இருக்கிறாங்க, எதாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கலான்ற தைரியத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை உடைக்கணும்னா அந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது போல ஓட்டுகள் சிதறக்கூடாது. ஓட்டுகள் அனைத்தும் ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகி வரணும். வந்தால் ஒன்ஸ் ஃபார் ஆல் 200 தொகுதிகளை திமுக தோல்வி அடைகிறது உறுதி. அதனால தாவேகாவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சாவே போதும். நீங்க பவன் கல்யாணம் எடுத்துக்கங்க, அவர் தனியா நிற்கணும்னு சொல்லி 3 வாட்டி நின்றாரு. 3 வாட்டி அவருடைய சொந்த தொகுதியிலே அவரால் ஜெயிக்க முடியல. அது போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறமா தான் அவர் என்ன பண்ணாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள அவரும் ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த அப்புறமா ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அப்போ விஜய் வந்து தனித்து நின்னா தோல்வின்றது உங்க பக்கத்தில் சொல்ல விரும்புறீங்களா நீங்கள்? சார் அவரால் ஒரு தொகுதி கூட தனித்து நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது நான் சொல்லலை, எல்லா மீடியாக்கள் நடத்தக்கூடிய சர்வேவும் சரி, ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் ஓட் பர்சன்டேஜ் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓட் பர்சன்டேஜ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்றோம். சார் கடைசி ஒரு கொஸ்டின், பாண்டிச்சேரி மாநில தலைவரா இப்போ நிறைய போட்டி இருக்குதுமா, யாருக்கு வாய்ப்புகள்? எனக்கு சத்தியமா தெரியாது பாண்டிச்சேரியில வந்து இருக்கு. ஏன்னா நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட நான் போயிருந்தேன். நான் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சிஎம் அவங்கள தான் மீட் பண்ண தவிர எனக்கு அந்த பாலிடிக்ஸ் எனக்கு அங்க என்னன்றது எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாடு மக்கள் உறுதியாக இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணிக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கும் உறுதியாக ஓட்டளிப்பார்கள். இந்திய கூட்டணியின் தமிழர்கள், அது என்ன சந்தேகம் உங்களுக்கு? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்கள், அவர் தான் முதல்வர். சார் அங்கே பன்னீர்செல்வம்ன்றது ஒரு உங்களுக்கு ஒரு குறுக்காக இடிக்கிறாருங்க சார். சார் எவ்ரிபடி வில் ஜாயின் சார். நான் திருப்பி சொல்லிட்டேன்ல, இங்க நம்ம அளிக்கப்பட வேண்டிய சக்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அளிக்கப்பட வேண்டியது திமுக. பன்னீர்செல்வத்தை நீங்க அழைப்பு விட்டு இருக்கீங்களா இல்ல அவர் வந்து சேர ஐடியா நம்மளோட தான் இருக்காரு, இல்ல தனித்து கட்சி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் வந்து ஆல்ரெடி நம்மளோட தான் இருக்கிறாரு. நான் நேற்று கூட சகோதரர் ஓபி ரவீந்திரன் அவர்கள் கிட்ட பேசியிருந்தேன். அன்புமணி அண்ணா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வன்னியர் மகா இது வந்து நடத்துற மிகப்பெரிய 25 லட்சம் பேர் வந்து வரப்போறாங்க மகாபலிபுரத்தில். அதை பத்தியும் பேசியிருந்தோம். மிகப்பெரிய லெவலில் எல்லாம் சார் எங்க கூட்டணி கான்கிரீட்டா இருக்குங்க, எந்த சேஞ்சஸும் இதுவும் இல்லை, ப்ராப்பரா இருக்கு. வெற்றி பெற போறது எங்க கூட்டணி. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதுபடி திமுக எதிர்க்கக்கூடிய அனைவரும் அதிமுக பாஜகவுடன் கைகோர்த்த வேண்டும் தான் வந்து அழைப்பு. அதை வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கோயிலில் வந்து 2வது முறையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு ஆண்டவன் அளித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், பாஜகவின் அன்பு தலைவர்கள்,
இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டுடைய தலைவர்கள் சகோதரர் பாபி அவர்களும் அண்ணன் சுரேஷ் அவர்களும் போன்ற மிக மூத்த தலைவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அதுபோல் என்னுடைய அன்பு சகோதரர் இளைஞர் அணியின் மாநில செயலாளர், தமிழ்நாடு மாநில செயலாளர் அன்பு சகோதரர் கிஷோர் அவர்களும் வந்திருக்கிறாங்க. இது போன முறை நானும் அண்ணாமலை அவர்களும் இங்கே வந்திருக்கோம். இந்த முறை வந்து அவர் நேற்று தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அதனால் வந்து அவருமே சொன்னார், என்னுடைய வாழ்த்துக்களுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய எனக்கு மெசேஜ்லையுமே இருக்குது, இங்கே நிறைய தமிழ் சொந்தங்கள் இருக்கிறாங்க, அவங்க நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மிக சந்தோஷமாக இருக்குது. 154வது வருட விழா. ஸோ மிக சிறப்பாக நடந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.